விக்ன விநாயகாய நமக. மெய்யன்பர்களே, அடியேன் ராஜா வணக்கம். நாம் 11வது நான்கு யுத்தத்தை பற்றி அறிந்து கொள்வோமா? இந்த பாரத பூமியில் பிறப்பதென்பது மனிதனுக்கு இறைவன் கொடுத்த அரிய வரப்பிரசாதம் ஆகும். அந்த வாழ்வை இந்த கர்ம பூமியில் மானிடர்கள் சுதந்திரமாக வாழ எல்லா உரிமையும் உண்டு. இங்கே அரசன் என்பவன் நல்லவனோ வல்லவனோ தீயவனோ யாராக இருந்தாலும் சரி, அவன் மக்களை காக்கும் திறன் படைத்தவனாக இருக்க வேண்டும். ஒரு மரத்தின் வளர்ச்சி எவ்வாறு உள்ளது என்பதை நாம் எப்படி தெரிந்து கொள்வது? அந்த மரத்தின் கிளை, தலை, வாது, அடிமரம் என அனைத்தையும் வைத்தே காண வேண்டும். கொழுந்து செம்மையாக இருந்தால் அது பூத்து காய்த்து கனிகளை கொடுக்கும். இல்லையாயின் கொஞ்ச நாளில் மரம் வேரோடு சாய்ந்துவிடும். தகுதியற்ற வலிமை மிகுந்தவனை அரச சிம்மாசனத்தில் வைத்தோமேயானால் மண்ணின் மீது பிடிப்பில்லாத மரம் எவ்வாறு சாய்கிறதோ அதுபோல் அந்த மரத்தின் திறன் அற்ற ஆட்சியால் மக்கள் துன்பத்தையும் துயரத்தையும் தான் சந்திக்க நேரிடும். கோபமே வடிவாக துரியோதனன். ஆனால் அவன்தான் கௌரவர்கள் எனும் அரசுக்கு பெரிய மரம். அந்த மரத்தின் அடிவேர் திருதராஷ்டிரன். அவன் பிறப்பிலேயே கண்கள் இன்றி பிறந்த காரணத்தால் அரச கட்டிலை இழந்தான். அதாவது மண்ணின் பிடியின்றி அரச உரிமையை இழந்தான். இதன் காரணத்தாலோ என்னவோ அவன் மனதில் தனக்கு கிட்டாதது தனது மைந்தனுக்கு கிட்ட வேண்டும் என்று நினைத்தான். ஆகவே இவனே வேர் ஆனான். கர்ணன் சூரிய புத்திரனாக இருந்தும் அவனது தனிமையும் அவமானங்களும் துரியோதனன் எனும் மரத்தில் கொடி போல சுற்றி கொண்டது. சகுனி தனது உடன் பிறந்தாளை வெல்ல முடியாத ஒருவன் வந்து ஒரு கண்ணில்லாத கபோதிக்கு கட்டி வைத்து விட்டதால் பகையாளியின் குடும்பத்தை உறவாடி கெடுக்க அஸ்தினாபுரத்திலேயே வந்து தங்கியிருந்தான். அவனுக்கு கிடைத்த பற்றுகோள்தான் துரியோதனன் எனும் மரமாகும். ஆகவே சகுனி அந்த மரத்தின் கிளையானான். துச்சாதனன் தமையனின் சொல்லுக்கு கட்டுப்பட்டவன். அவனுக்கு என்று தனிப்பட்ட கருத்துக்கள் இல்லை. இந்த காரணத்தால் இவன் அந்த விருட்சத்தின் பூவும் கனியும் ஆனான். அதோடு துரியோதனன் தனது முற்பிறப்பிலேயே நாராயணனிடம் இன்னும் ஒரு பிறப்பு தருக, உம்மையும் நரனையும் வென்று காட்டுகிறேன் என்று வரம் பெற்றதால் அவன் நாராயணனை வெல்ல வேண்டும் அல்லது அவர் கையால் மாள வேண்டும். துரியோதனன் நாராயணனிடம் சரணாகதி அடைந்து இருந்தால் இவனை விட்டு வைத்திருப்பாரோ என்னவோ. அந்த நாராயணனுக்கே வெளிச்சம். சேனைகள் போர்ப்பறைகளை முழக்கிக் கொண்டு போர்க்களத்தை அடைந்தார்கள். சம்சப்தர்கள் அர்ஜுனனிடம் வந்து, நீ சத்திரியனானால் தனியிடத்துக்கு வந்து எங்களோடு போர் புரிந்து எங்களை வெல்லுவாயாக என்றார்கள். அர்ஜுனன் தர்மரை நோக்கி வணங்கி, அண்ணா, என்னை சம்சப்தர்கள் போருக்கு அழைக்கின்றார்கள். போருக்கு அழைத்தால் நான் பின்வாங்குவது இல்லை, எனக்கு அனுமதி கொடுங்கள் என்றார். தர்மர், தம்பி, நீ என் அருகில் இல்லையானால் துரோணர் என்னை பிடித்து துரியோதனனுக்கு தந்து விடுவார், அவர் பெரிய வீரர் என்றார். அண்ணா, சத்யஜித் தங்கட்கு துணை புரிவான் என்று கூறிவிட்டு அவர் அனுமதியோடு பெற்றுக்கொண்டு பெரிய பசித்த சிங்கம் குறு நரிகளை நோக்கி செல்லுவது போல் திரிகர்த்த முதலியவர்களை நோக்கி சென்றார். பாதி சந்திரன் போல் 16,000 தேர்ப்படைகள் அவர் அணிவகுத்து தனியிடத்தில் அர்ஜுனனை கண்டு ஆரவாரம் செய்தார்கள். அர்ஜுனன், கண்ணா, இவர்கள் விதிகிழிந்து மாள்வதற்கு ஆயத்தமாக நிற்கின்றார்கள்.
அளவேண்டிய இவர்கள் சிரிக்கின்றார்கள் என்று கூறி தேவதத்தம் என்ற சங்கத்தை ஊதினார். திசைகள் செவிடுபட்டன. சம்சப்தர்கள் ஆளுக்கு ஆள் கணைகளை தொடுத்து அர்ஜுனன் மீது விழுத்தார்கள். இவ்வாறு அவர்கள் விட்ட கணைகள் அனைத்தும் அர்ஜுனனுடைய கணைகளால் பொடிபட்டன. மிகவும் பயங்கரமான போர் நடந்தது. கண்ணபிரான் தேரை அதிவேகமாக செலுத்தினார். மண்டலாகாரமாக தேர் சுழன்றது. எங்கும் அர்ஜுனனை அவர்கள் கண்டார்கள். மதிமயக்கத்தால் தங்களைச் சேர்ந்தவர்களையே அர்ஜுனன் என்று கருதி அடித்து கொன்றார்கள். சூரியன் இருளை முயற்சியின்றி ஓட்டுவது போல் அர்ஜுனன் அவர்கள் உயிரை ஓட்டினான். நானா பக்கங்களிலிருந்தும் அந்த வீரர்கள் மிகுந்த கோபம் கொண்டு லட்சக்கணைகளை பொழிந்தார்கள். அர்ஜுனனை மறைத்தார்கள். மகிழ்ச்சியால் ஆடைகளை வீசினார்கள். வாசுதேவர், பார்த்தா, நீ எங்கு இருக்கிறாய்? உன்னை நான் காண முடியவில்லையே. நீ பிழைத்திருக்கின்றாயா இல்லையா என்று கேட்டார். உடனே அர்ஜுனன் வாயுவாஸ்வரத்தை விடுத்தான். அது சருகுகளை அடித்து கொண்டு போவது போல் அஸ்திரங்களையும் வீரர்களையும் அடித்து கொண்டு சென்றது. அர்ஜுனன் 1,00,000 வீரர்களை கொண்டான். கவந்தங்கள் நடனம் புரிந்தன. பிண மலைகள் குவிந்தன. கால சம்ஹார மூர்த்தியால் ஆகிய மயானம் போல் அது காட்சியளித்தது. துரோணர் தர்மரை பிடிப்பதற்காக சேனைகளுடன் வந்தார். துரோணர் வகுத்த கருட வியூகத்தை கண்ட தர்மர் அர்த்தச்சந்திர வியூகத்தை வகுத்தார். போர் செய்தார். யுதிஷ்டர் துரோணரால் ஆபத்து வரும் என்று அஞ்சினார். திருஷ்டத்யும்னன், அரசனே, அஞ்சற்க, இந்த துரோணரை நான் கொல்லுவேன். என்னை வென்று உம்மை பிடிக்கும் ஆற்றல் இல்லாதவர் இவர் என்று கூறி கடும் போர் செய்தான். அப்போது திசைகளும் மண்ணும் விண்ணும் இருள் மூடியது போலாயின. யுதிஷ்டர் துரோணருடன் போர் புரிந்தார். சத்யஜித் துரோணரை அநேக பாணங்களால் அடித்தான். துரோணர் பெருங்கோபம் கொண்டு சிறந்த பாணத்தால் சத்யஜித்தின் தலையை அறுத்தார். பாஞ்சாலனாகிய சத்யஜித்தின் மரணத்தைக் கண்டு பொறுக்காமல் விராடனுடைய தம்பி சதானிகன் துரோணரை எதிர்த்து போர் புரிந்தான். துரோணர் சதானிகனையும் கொன்றார். உலர்ந்த காட்டை நெருப்பு எரிப்பது போல் துரோணர் பாண்டவர்களுடைய சேனையை எதிர்த்தார். யுதிஷ்டர் அஞ்சி ஓடினார். துரோணர் திருஷ்டசேனனை வதைத்தார். சத்திரதேவனையும் வாசுதானனையும் சுசீந்திரனையும் வதைத்தார். துரோணரை கண்டு எல்லோரும் நடுங்கினார்கள். துரோணருடைய பேராற்றலை கண்ட துரியோதனன் கர்ணனை பார்த்து, ராதேயா, சிம்மத்தால் அடிக்கப்படுகின்ற மான் கூட்டங்களைப் போல் ஓடுகின்ற பாஞ்சாலர்களை பார். பீமன் கூட பயந்து விட்டான் என்றான். கர்ணன், துரியோதனா, பீமன் ஒருபோதும் அஞ்ச மாட்டான், தோல்வியும் அடையான். செந்நாயின் வயிறு போன்ற வயிற்றை உடைய அந்த விருகோதரன் கோபித்தால் உலகம் தாங்காது. நாராயணரை தலைவராக கண்ட பாண்டவர்களை நீ அவமதிக்காதே என்றான். பாண்டவர்களுடைய குமாரர்களும் அபிமன்யுவும் பீமனும் துரோணருடைய சேனைகளை எதிர்த்து கலங்கினார்கள். பீமசேனன் யானைப்படையில் புகுந்து யானைகளை ஹதம் செய்தான். கிருஷ்ணருக்கும் பூமாதேவியான பாமாவுக்கும் பிறந்த நரகாசுரனின் மகன் பகததத்தன் சுப்ரகீதம் என்ற யானை மீது வந்து போர் செய்தான். அந்த சிறந்த யானை பாண்டவ சேனைகளை கரும்பந்தோட்டத்தை அழிப்பது போல் அழித்தது. பீமன் அந்த யானையுடன் போர் செய்தான். யானை பீமனை துன்புறுத்தியது. பீமன் மாண்டான் என்றே எல்லோரும் எண்ணினார்கள். பீமன் அந்த ஆபத்தினின்றும் தப்பினான். பகததத்தன் ஆடுகளை இடையன் காட்டில் ஓட்டுவது போல பாண்டவ சேனைகளை நடுங்க வைத்து ஓட்டினான். பகததத்தனுடைய யானையின் முழக்கத்தை கேட்ட அர்ஜுனன் பகததத்தனை மற்றவர்களால் வெல்ல முடியாது என்று அவனை எதிர்க்கும் பொருட்டு புறப்பட்டார். சம்சப்தர்கள் ஆயிரக்கணக்கான மகாரதர்களுடன் அர்ஜுனனை தொடர்ந்தார்கள். அர்ஜுனன் திரும்பவும் அவர்களை எதிர்த்து பிரம்மாஸ்திரத்தால் அந்த ஆயிரக்கணக்கான மகாரதர்களையும் கொன்றான். உதிர ஆறு ஓடியது. எங்கும் தலை மலைகள் உயர்ந்தன. மாதவர், கண்ணா,
இந்த அரிய போர் இந்திரனாலும் செய்ய முடியாது, இயமனாலும் கூட ஆகாது என்று புகழ்ந்து கூறி பகதத்தன் இருக்கும் இடம் தேரை செலுத்தினார். பகதத்தனுக்கும் அர்ஜுனனுக்கும் பயங்கரமான போர் நடந்தது. பகதத்தன் கணைகளால் வாசுதேவரையும் அடித்தான். அவன் பாணத்தால் அர்ஜுனனுடைய முடி பின்புறமாக திரும்பியது. அதை அர்ஜுனன் சரி செய்து கொண்டு பகதத்தனுடைய கொடியையும் வில்லையும் அறுத்தான். பகதத்தன் வைஷ்ணவ அஸ்திரத்தை விடுத்தான். எல்லோரையும் கொல்லத்தக்க மகிமையுள்ள அந்த அஸ்திரம் வரும்போது வாசுதேவர் எழுந்து அர்ஜுனனை மறைத்து தன் மார்பில் அந்த வைஷ்ணவ அஸ்திரத்தை ஏற்றுக்கொண்டார். அது வைஜந்தி மலர் மாலையாக அவருடைய மார்பில் விழுந்தது. இந்த அதிசயத்தை கண்ட அர்ஜுனன், கண்ணா, நீர் ஏன் இதனை ஏற்றுக்கொண்டீர்? நான் இருக்கும்போது நீர் இவ்வாறு செய்வது முறையா என்று கேட்டார். கண்ணபிரான், அர்ஜுனா, நாராயணர் பூதேவியைச் சேர்ந்தார். அவள் அவரிடம் ஒரு மகனையும் இந்த வைஷ்ணவ அஸ்திரத்தையும் பெற்றாள். பூமாதேவிக்கு நரகாசூரன் பிறந்தான். நரகாசூரன் இந்த வைஷ்ணவ அஸ்திரத்தை அடைந்தான். பிறகு நரகாசூரனை நான் கொன்றேன். அவன் மகனான பகதத்தன் வைஷ்ணவ அஸ்திரத்தை அடைந்தான். இதனை யாராலும் அழிக்க முடியாது. இது எல்லோரையும் அழிக்க வல்லது. அதனால் இதனை என் மார்பில் ஏற்றேன் என்றார். பிறகு அர்ஜுனன் அநேக கணைகளை விடுத்து சுப்ரகீதம் என்ற யானையையும் கலசங்களை பிளந்தான். யானையையும் கொன்றான். சிறந்த அம்பினால் பகதத்தனுடைய தலையை தள்ளினான். பின்னர் அர்ஜுனன் திருதராஷ்டிரனுடைய மைந்தர்களாகிய அசலன், விருசகன் என்ற காந்தார மன்னர்களையும் 500 காந்தாரர்களையும் கொன்றான். அம்மான்கள் மாண்டதை கண்டு துரியோதனன் அழுதான். சகோதரர்களின் மரணத்தைக் கண்ட சகுனி பல மாயைகளை செய்தான். அர்ஜுனன் மீது அநேக ஆயுதங்கள் வந்து விழுந்தன. பாம்புகள், அசுரர்கள், பறவைகள், விலங்குகள் இவைகள் வந்து சூழ்ந்தன. அவைகளை அர்ஜுனன் திவ்யாஸ்திரங்களால் அழித்தான். மாயையால் சகுனி இருளை உண்டாக்கினான். அர்ஜுனன் சோதிமயமான கணையால் இருளை மாற்றினான். தண்ணீரை உண்டாக்கினான் சகுனி. அர்ஜுனன் சூரிய அஸ்திரத்தால் அதை மாற்றினான். தனஞ்சயன், ஏ சகுனியே, சூதாட்டக்காரனே, இந்த காண்டீபமானது சொக்கட்டான் காய்களை போடாது, இது அம்புகளை போடும் என்றான். சகுனி அஞ்சி புறங்கொடுத்து ஓடினான். அர்ஜுனனை எடுத்தவர்கள் மலையின் மீது மோதிய கப்பல்களைப் போல் உடைந்து இடிந்து போனார்கள். நீலன் என்ற பெரிய வீரன் அஸ்வத்தாமாவை எதிர்த்து போர் செய்தான். அஸ்வத்தாமா அவனுடைய தேரையும் வில்லையும் அடித்தார். அவன் வாளை ஏந்தி அஸ்வத்தாமாவை கொல்ல ஓடி வந்தான். அஸ்வத்தாமா அவனுடைய தலையை அறுத்து தள்ளினான். நீலனுடைய வதத்தை கேட்டு பாண்டவர்கள் வருந்தினார்கள். அர்ஜுனன் கர்ணனை பார்த்து, வா தேரோட்டியின் மைந்தனே, வா, உன்னைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றான். சூரியன் அஸ்தமித்தது. 12ஆம் நாள் போர் முடிந்தது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். ஒளிப்பதிவாளர் மகுடேசுடன் உங்கள் ராஜா. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.